எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ராகி களி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் ராகி 1.5 கப், தண்ணி 4 கப், உப்பு தேவையான அளவு. ஓகே, வாங்க நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3 கப் சுடு தண்ணி வச்சுருங்க. அடுத்தது 1.5 கப் ராகி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி நல்லா சூடானும், நல்லா கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இல்லாட்டி ரொம்ப சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாகிற வரை கிண்டி விட்டுட்டே இருங்க, விடாதீங்க. ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் வேணால் கூப்பிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணும். நீங்கள் கொஞ்சம் கிண்டுறதை விட்டால் கூட அடி பிடிச்சிடும். அதனால் பார்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா பெரிய பாத்திரமாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை இப்போ குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். குக்கரில் நீங்கள் வைக்கிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க. நாங்கள் வைக்கிறப்பே தண்ணியெலாம் மேலே வந்துருச்சு. இப்போது இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு குக்கரை மூடிடுங்க. 3 விசில் அடித்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம ராகி களி ரெடியாக இருக்கும். இப்போது நல்லா குழிக்கரண்டியில் எடுத்து வைங்க. அவ்வளோதான், நம்ம ராகி களி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது கூடவே சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பபாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டாடா.